ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 167வது தலைப்பு. உணவும் அதனுடன் தொடர்பு கொண்டோரும். இப்படி கதை போகிறது. இதிலே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சாப்பாட்டோடு சம்பந்தப்பட்டவர்களின் குணதோஷங்கள் சாப்பிடுகிறவனை பாதிக்கின்றன என்பதே. அந்த குரு மாதிரியே நாமும் தெரியாத்தனத்தால் தான் தோஷமுள்ளவர்களின் சம்பந்தம் கொண்டதை சாப்பிடுகிறவர்களாய் இருப்போம். உங்களை ஒருத்தர் சாப்பிட கூப்பிடுகிறார், அல்லது கிளப், ஹோட்டல், கேண்டீன் எதிலாவது எவனோ சமைத்து எவனோ சர்வ் பண்ணுவதை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்றால், இவர்களுடைய குணம் என்ன, தோஷம் என்ன என்று உங்களுக்கு தெரிந்திருக்க முடியாதுதான். ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் நாம் சாப்பிடுவதால் அந்த மகானை பகவான் மன்னித்து நல்ல புத்தியை தந்தது போல் நமக்கும் பண்ணிவிடுவான் என்று நினைத்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட மகானையும் கூட ஒரு நாளெல்லாம் அன்னதோஷம் சறுக்கித்தான் விட்டது. அவரே சிஷ்யன் சொத்தை அபகரிக்கிற பாபத்தை முதலில் செய்யத்தான் செய்தார் என்றால், அவர் மாதிரி இல்லாமல் சாதாரண ஆசாமிகளாக உள்ள நம் கதி இதைவிட எவ்வளவோ மோசமாகுமென்றுதான் அறிவு பெற வேண்டும். தெரியாமல்தான் அநேக தப்பு பண்ணுகிறோம், வாஸ்தவம். ஆனால் தெரிவிக்கிறதற்குத்தான் சாஸ்திரங்கள் இருக்கின்றனவே, அவற்றை ஏன் பார்க்கக்கூடாது? நமக்கு அநேக விஷயங்கள் ஸ்வயமாக தெரியாதபடி ஈஸ்வரன் நம் கண்ணை மூடித்தான் வைத்திருக்கிறார் என்றாலும், அவனே கண்ணை திறக்க பண்ணுவதற்காக அநேக மகான்கள் மூலம் சாஸ்திரங்களையும் கொடுத்திருக்கிறான் அல்லவா? வேறே எத்தனையோ காரியங்களை செய்யும் நாம், கண்ட கண்ட விஷயங்களை படிக்கும் நாம் செய்ய வேண்டியது என்ன, செய்ய வேண்டாதது என்ன என்று ஈஸ்வராக்ஞையாக பெரியவர்கள் கொடுத்திருக்கிற தர்மசாஸ்திரங்களை பார்க்க மாட்டேன் என்று இருந்து கொண்டே தர்மா தர்மம் தெரியாமல் தப்பு பண்ணினதற்காக பகவான் தண்டிப்பானா என்று கேட்டால் அது நியாயமே இல்லை. இதுவரையில் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் இதோ இப்போது உங்களுக்கு நான் சொன்னதிலிருந்து ஆகாரத்தினால் எப்படி குணதோஷங்கள் உண்டாகின்றன என்று தெரிந்துவிட்டதல்லவா? அதனால் விடாமல் சிரித்தவாறு சொல்கிறார். இதுவரை ஆகார சுத்தத்தை பார்க்காததற்காக உங்களை பகவான் மன்னித்திருந்தாலும் இனிமேலே மன்னிக்க மாட்டான். இன்னொரு ஆர்கியூமெண்ட் கூட, தொற்று நோய்க்காரன் என்று தெரியாமல் ஒருத்தனுடன் பழகினாலும் தெரியாதவனாச்சே என்று நோய்க்கிருமி இவனை விட்டுவிடுகிறதா? அந்த கிருமி நம் கண்ணுக்கு தெரியாமல் மைக்ராஸ்கோப்புக்கு தெரிகிறதென்றால், மைக்ராஸ்கோப்புக்கும் தெரியாமல் ஞானிகளுக்கே தெரிகிறவைதான் மானசீக பரமாணுக்கள், நல்ல கெட்ட எண்ணங்களின் வெளிரூபங்கள். இதுகளும் கிருமி மாதிரிதான் தெரிந்தனவா தெரியாதனவா என்று பார்க்காமல் பரவுகின்றன என்று ஆர்கியூமெண்ட். சுத்தமான ஆகாரம் என்பது இரண்டு விஷயங்களை பொறுத்தது. ஒன்று, ஆகாரமாக ஆகிற வஸ்துக்கள், தானியம், காய்கறி முதலான பதார்த்தங்கள் ஸ்வயமாக சுத்தமானவையாய் இருக்க வேண்டுமென்பது. அதாவது வெங்காயம், முள்ளங்கி மாதிரி மனசை கெடுக்கிறவையாக அவை இருக்கப்படாது. இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இரண்டாவது, அந்த ஆகாரம் நம் இலையில் வந்து விழுகிற வரையில் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் சுத்தர்களாய் இருக்க வேண்டும். இந்த இரண்டாவது அம்சத்தை எம்பசைஸ் செய்வதற்காகத்தான் ராஜா குரு அந்த கதையை சொன்னேன். ஏற்கனவே உள்ள கதைதான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.